நான் இப்போ உனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது விசிபிளா இருக்காப்பா? தெரியுது மேம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்ஸ் அப்படின்னா தான் என்னன்னு படிக்க போறோம். செட் அப்படின்னா என்ன? 10th படிச்சிருப்பீங்களா? செட் அப்படின்னா என்னப்பா இருக்கும்? செட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் கலெக்ஷன் ஆஃப் well defined objects. Well defined object. அது என்ன வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த எல்லாருக்குமே காமனா இருக்க மாதிரி தெளிவா அதை நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒண்ணு கலெக்ட் பண்ணி சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் செட் அப்படின்னு. அப்போ அதாவது நம்ம டெய்லி லைஃப் இருக்குல்ல, நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை மேத்தமேட்டிக்கலா சொல்றதுக்கு பேர் தான் செட். ஓகே. சோ செட் அப்படின்னா என்னது? நம்ம அன்றாட விஷயங்களை மேத்தமேட்டிக்கலா சொல்ல வரக்கூடிய, டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மேத்தமேட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்தையுமே சொல்லலாமா மேக்ஸ்ல அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்ப எதெல்லாம் சொல்லலாம், எதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்றதுக்கு தான் இந்த செட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாமா? கலெக்ஷன் ஆஃப் maths classwork note in class 11A. என்னது? கிளாஸ் 11th Aல இருக்கக்கூடிய எல்லாருடைய மேத்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டையும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். தெளிவா இருக்கா இதுல? வெல் டிஃபைன்ட் மேம், வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்ட். அப்ப இது நம்ம தாராளமா செட்டான எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே. இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் beautiful flowers in a garden. Beautiful. Collection of beautiful flowers in a garden. இது செட்டுக்கான எக்ஸாம்பிளா வருமா? வராது மேம். ஏன் வராது? பியூட்டிஃபுல்ன்றது நீங்க ஒரு ஃப்ளவர் சொல்லலாம். பியூட்டிஃபுல் அது என்ன ஆகுது? பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஒருத்தருக்கு அழகா தெரியுது, கட்டாயம் இன்னொருத்தருக்கும் அழகா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். எனக்கு இப்ப ரோஸ்ல இந்த பர்டிகுலர் கலர் இருந்தாதான் பிடிக்கும்னு நான் சொல்லுவேன், அதுதான் அழகுன்னு நான் சொல்லுவேன். அதே நீங்க சொல்லலாம், ரோஸ்லாம் ஒரு அழகா, இந்த பூ தான் வந்து அழகு, இது இப்படி இருந்தா இது இன்னும் அழகா இருக்கும். அப்ப அது என்ன ஆகுது? ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வந்து அது பார்வை, ஒவ்வொருத்தர் பார்வையை பொறுத்து அது மாறுபடும். அப்ப பர்சன் டு பர்சன் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு கிடையாது. அப்ப இது செட்கான எக்ஸாம்பிளா வருது. புரியுதா? புரியுதாப்பா? அடுத்த எக்ஸாம்பிள், செட் ஆஃப் vowels in a vowels, set of vowels in English. இப்போ இது வந்து நமக்கு செட்னு சொல்லலாமா? செட் ஆஃப் vowels in English alphabet சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். ஆல்பபெட்ஸ்னா எது? A B C D E F. vowels in இங்கிலீஷ் ஆல்பபெட் எது வரும்? A E I O U. இது பர்சன் ஏதாவது மாறுமா? மாறாது. மாறாது. எல்லாருக்குமே ஒரே இதுதான் இருக்கும். சோ அப்ப இதுவும் செட்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். அப்ப செட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறது புரியுதா? ஓகே, சோ இது ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கலெக்ஷன் ஆஃப் books written by Shakespeare. Written by collection of books. Collection of books written by Shakespeare. இப்ப இது வந்து செட்கான எக்ஸாம்பிள் சொல்லலாமா? collection of books வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் வராது? என்ன சொல்லிருக்காங்க? ஷேக்ஸ்பியர் எழுதின எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஷேக்ஸ்பியர் எழுதின எல்லா புக்ஸும்
அப்ப தாராளமா இதுக்கு நமக்கு செட்குள்ள வரலாமே. வெல் டிஃபைன் தானே. ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எழுதின எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க, தாராளமா கலெக்ட் பண்ணலாமே. அப்ப இதுவும் செட்கான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சரி ஓகே. அடுத்து இப்ப கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர்னு சொல்றேன். ஓகே. கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். அப்ப இது வந்து செட்கான எக்ஸாம்பிளா வருமா? வரும் மேம். வருமா? வரும். கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ் வராது. ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க, குட் புக்ஸ். ஜெனரலா ஷேக்ஸ்பியர் எழுதின எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கன்னா அது செட்கான எக்ஸாம்பிளா வரும். இங்க என்ன சொல்லிருக்காங்க, குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த குட் அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆகும், பர்சன் டு பர்சன் கொடுக்கும். எனக்கு வந்து என்ன ஆகும், ஸ்டோரியிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியா எழுதியிருக்கக்கூடிய நாவல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, காமெடி எல்லாம் என்னது, ஒரு த்ரில்லர் ஸ்டோரி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்போ அதுதான் குட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு இல்ல, ஃபேமிலியா ஒரு காமெடியா இருக்கக்கூடியதான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த குட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, பர்சன் டு பர்சன் மாறுபடுது. அப்போ பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆனாலும் அது செட்குள்ள வராது. எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் என்னது, செட். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் செட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப கிளியர் ஆயிடுச்சா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க கண்ணா. ஓகே மேம். உங்களுக்கு புரியுது தானப்பா? ஓகே சரி. நெக்ஸ்ட் இதுதான் செட் அப்படின்னா என்னது, வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம், இல்ல வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்து இப்ப இந்த செட்ஸை எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். ஒரு செட்டை எப்படி எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம், 10th படிச்சிருக்கீங்க. எப்படிப்பா செட்ஸ் எழுதுவீங்க? டைப்ஸ் ஆஃப் செட் இருக்கும். ஏ யூனியன் டைப்ஸ் ஆஃப் செட் எல்லாம் கேட்கல, எப்படி செட்டை எழுதுவோம்னு கேக்குறேன். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த மாதிரி எழுதலாம். அது வந்து செட் ஆபரேஷன், அது இதுக்குள்ளேயே வராது. நான் ஜஸ்ட் ஐ அம் ஆஸ்கிங் எப்படி செட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு கேக்குறேன். தெரியல. ஃபர்ஸ்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி starts with this bracket and ends with this bracket. ஓகே. செட் அப்படினாலே எப்படி எழுதுவோம், இந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் குள்ள தான் எப்பவுமே நம்ம செட்டை எழுதுவோம். செட்னாலே இப்படிதான் இருக்கும். சோ எப்பவுமே செட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் வித் திஸ் லெஃப்ட் பிரேஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் திஸ் ரைட் பிரேசஸ். ஓகே சரி. அதுக்கப்புறம் உள்ள எழுதக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எப்படி இருக்கணும், செப்பரேட்டட் பை கமா. Each and every element should be separated by comma. And then செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்ஸும் ரிப்பீட் ஆக கூடாது. புரியல மேம். செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. ஆமா மேம், ரிப்பீட் ஆக கூடாது. 1 2 3 4 5 எழுதுறேன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, 1 2 இந்த எலிமெண்ட்ஸ் திருப்பி செட்டுக்குள்ள எழுதி இருக்க கூடாது. ஏன்னா அது காமனா ஒன் டைம் எடுத்துக்கலாம் மேம். ஓகே சோ இப்போ என்னது, செட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன் என்னது, each and every element should be separated. Every element should be separated by comma. Commas. Separated by comma. அதுக்கப்புறம் no element should be repeated. No element should be repeated. Okay. No element should be repeated in sets. அதே போல செட்டுக்கு இப்ப நேம் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, செட்டோட நேம் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். தெரியும். செட்டோட நேம் எப்பவுமே
கேபிட்டல் கேபிட்டல் லெட்டர்ல இந்த மாதிரிதான் கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம என்ன பண்ணோம் நேம் எழுதணும். என்னது செட்டோட நேம்ஸ். செட்டோட நேம்ஸ். செட்டோட நேம்ஸ் என்னதான் இருக்கணும் கேபிட்டல் லெட்டருக்குள்ளதான் இருக்கணும். அதே போல செட்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஸ்மால் லெட்டரா தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டர். ஓகே. சோ இன் பிட்வீன் செட்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஸ்மால் ஆல்பபெட்ஸ்ல அதெல்லாம் என்னமா இதெல்லாம் ஆல்பபெட்ஸ்ல மட்டும் ஸ்மால் லெட்டர் வரணும். ஆமா லெட்டர்ஸ்னாலே நம்ம ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ங்கிறது ஆல்பபெட்ஸ்ல தானே பேசுவோம். அதுதான் மேம் இந்த இதுல மட்டும் தான் எழுதணும்ல. ஆமா ஸ்மால் லெட்டர் ABCD இப்படி எது வேணாலும் எழுதலாம். ஆனா செட்குள்ள எழுதுறீங்கன்னா அது ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகேம்மா அதுதான் கேக்குறேன் எந்த லெட்டர் வேணா எழுதலாமான்னு. இதுதான் எழுதணும். இந்த பர்டிகுலர் லெட்டர் தான் வரணும்னு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வவல்ஸ் எழுதிருக்கேன். எந்த லெட்டர் வேணாலும் எழுதலாம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேமா சரி இப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செட்குள்ள ஒரு செட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கம்மா போடணும். செட்குள்ள ஒரு செட் வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து சம் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்ல நீங்க ஒரு பொக்கே ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள என்னென்ன கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு. இந்த மாதிரி கூட ஆரஞ்சும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே சோ அப்ப அது ஒரே ஒரு பூ தான். அந்த பூ வந்து என்ன இருக்கு டபுள் ஷேட்ல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்காக அது வந்து டபுள் ஷேட்ல இருக்குங்கிறதுக்காக அந்த ஒரு பூவை ரெண்டு பூவா நீங்க சொல்லுவீங்களா? இல்ல ஒரு பூவை தான் சொல்ல முடியும். ஒரு பூன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டு கலர் வருதுங்கிறதுக்காக அதை ரெண்டு பூன்னு தான் சொல்ல முடியும். அதை தான் இங்க மீன் பண்றேன். செட்குள்ள ஒரு செட் வருதுன்னா இந்த என்டையர் செட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிங்கிள் எலிமெண்டா தான் மீன் பண்ணிக்கணும். இது மட்டும் எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க. இங்க பாருங்க இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலிமெண்டா. ஆரஞ்சுங்கிறது ஒரு எலிமெண்ட், ரெட்ங்கிறது ஒரு எலிமெண்ட், எல்லோங்கிறது ஒரு எலிமெண்ட். அதே போல ஆரஞ்சு ரெட்னு சேர்த்து எழுதிட்டேனா அது மொத்தமும் சேர்ந்து ஒரு எலிமெண்டா இருக்கும். ஓகே. தனித்தனியா நம்மளால அதை தனியா பிரிச்சு எழுத முடியாது. தனித்தனியா பிரிச்சு எழுத தனித்தனியா அதை என்ன பண்ண முடியாது நம்மளால பிரிக்க முடியாது. செட்டுக்குள்ள செட்டு வருதுன்னா அந்த என்டையர் செட்டும் நமக்கு சேர்த்து என்ன பண்ண முடியும் ஒரு சிங்கிள் எலிமெண்டா தான் மீன் பண்ணிக்க முடியும். அந்த செட்குள்ள இருக்கக்கூடிய செட்டை தனித்தனியா நம்மளால பிரிச்சு எழுத முடியாது. அதே போல இப்ப நீங்க கேட்கலாம் செட்குள்ள எலிமெண்ட் ரிப்பீட் ஆக கூடாதுன்னு தானே சொன்னீங்க. பட் இங்கேயும் ஓ வருது இங்கேயும் ஓ வருது. நோ, பூ வச்சு திங்க் பண்ணி பாருங்க. ஆரஞ்சுங்கிறது தனியா ஒரு பூ, ஆரஞ்சு ரெட் இந்த ரெண்டு கலரும் சேர்ந்து இன்னொரு தனி பூ தான் இருக்கு. அப்ப இது வேற பூ அது வேற பூ. அப்ப இங்க ஒரே இடத்துல ரெண்டு பூ இங்க எனக்கு வரல. ஒரே கலர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பூவை நான் மென்ஷன் பண்ணல. இது வேற இது வேற. அப்ப இந்த ஆரஞ்சும் ரெட்டும் சேர்த்து சிங்கிள் எலிமெண்ட் தான். அப்ப ஆரஞ்சு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணல ரிப்பீட் ஆகல. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரி அடுத்து செட்டை பொறுத்த வரைக்கும் டூ வேஸ்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் செட் என்னென்ன ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ரோஸ்டர் ஃபார்ம் இன்னொன்னு செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா செட்குள்ள எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டா அதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம்.
செட் பில்டர்னா நம்மளே பில்ட் பண்றது தானே மேம். செட் பில்டர்னா கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்மளே கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்ஸ் நம்ம தான் எழுதணும். அதுக்கு பேர் தான் செட் பில்டர். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5, அதே போல இன்னொரு செட் எழுதுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ABCD, இந்த மாதிரி இன்னொரு செட் கூட எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர்ஸ் ஆஃப் அ நம்பர் 1 4 9 16 இப்படி எழுது. இந்த மாதிரி டைரக்டா நான் எலிமெண்ட்ஸ் எழுதுனேன், இதுக்கு பேர் தான் என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம். அதே செட் பில்டர் ஃபார்ம்னா செட் பில்டர் ஃபார்ம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். அந்த செட் எப்படி எழுதுறாங்கன்னா எக்ஸ் such that x belongs to natural number and x is less than 6. என்ன அர்த்தம்? எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கணுமா? நேச்சுரல் நம்பரா இருக்கணுமா? நேச்சுரல் நம்பரும் இருக்கணுமா, அதே சமயம் 6 விட கம்மியாவும் இருக்கணுமா? செகண்ட் 1 to 5 வரும் மேம். 1 to 5 என்ன சொல்லிருக்காங்க? x such that x belongs to, இந்த இது வந்ததுன்னா இதுக்கு அர்த்தம் என்னது? such that. அடுத்து belongs to, இந்த சிம்பலுக்கு பேர் என்னது? belongs to. இதுக்கு பேர் என்னது? belongs to. x belongs to natural number. இது n வந்தாலே அது எதை மீன் பண்ணுது? natural number. அப்ப x belongs to natural number and x is less than 6. 6 விட கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் எல்லாமே ஏங்கிற செட்டுக்குள்ள வந்துருமா? அப்ப ஏங்கிற செட்டுக்குள்ள 1 to 5 வரைக்கும் வரும். இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு செட் எழுதுறேன். x such that x is an English alphabet and x is a vowel. என்னவா? பிங்கிற செட்டுக்குள்ள எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் வரணுமா? அந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் வர்றதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? அது ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட் இருக்கணுமா? இங்கிலீஷ் ஆல்பபெட்னா ஏல இருந்து Z வரைக்கும் 26 எடுத்துக்கலாம். பட் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸ் வவல். அப்ப என்ன பண்றது? AIOU மட்டும் வரும். அப்ப இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? செட் பில்டர் ஃபார்ம். இப்படி கண்டிஷனா வரக்கூடியதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். அடுத்து இப்ப இது புரியுதா? ஓகே மேம், அண்டர்ஸ்டாண்ட். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு புரியுதா? செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு புரியுதா? புரியுது மேம். அடுத்து செட் ஆபரேட்டர்ஸ். என்னென்ன செட் ஆபரேட்டர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்கப்பா? கம்யூனிட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஐடென்டிஃபையர்ஸ். அது என்னதுப்பா? அது ப்ராப்பர்ட்டிஸ். அது ஒவ்வொன்றும் யூனியனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இன்டர்செக்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க. நான் கேட்டது செட் ஆபரேட்டர்ஸ் பத்தி கேட்டேன். மேம் யூனியன், இன்டர்செக்ஷன் அந்த மாதிரி. சூப்பர். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், இது எல்லாமே என்ன வரும்? செட் ஆபரேட்டர்ஸ் வரும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆபரேட்டர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். யூனிவர்சல் செட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? 1 to ஈக்குவல் அப்படியே போய் எக்ஸெட்ராஸ். அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பிக்கஸ்ட் செட் யூனிவர்சல் செட் தான். ஆல் பாசிபிள் எலிமெண்ட்ஸ்மே அதுக்குள்ள வந்துரும். அத 1 to எக்ஸெட்ராஸ். 1 to நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும்னு இல்லப்பா. இப்போ ஆல்பபெட்ஸ பத்தி பேசுறேன்னா A to Z வரலாம். அதே நான் இப்போ வந்து ஃபுட்ட பத்தி பேசுறேன்னா என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டி எல்லாம் வரலாம். எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதுல இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸ பத்தியும் சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட்.
ஓகே, நம்பர்ஸ் மட்டும் தான் வரணுங்கிற அவசியம் இல்ல. 1 to infinity தான் வரணும்னு இல்ல. ஏன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வரக்கூடாதா? அப்படின்னா வரும் மேம். எல்லாமே வரலாம். சோ நம்பர்ஸ்னு எடுத்துட்டா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. தட் மீன்ஸ் என்டையர் ரியல் நம்பருமே வரலாம். ரியல் நம்பர்ங்கிறப்ப எதெல்லாம் வரலாம் எனக்கு? ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? சரி, ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னா என்னப்பா அர்த்தம்? natural numbers it starts from 1 to infinity. 1 to infinity, 1 2 3 3 4 4 up to infinity வரைக்கும் வரும். ஓகே, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? starts from 0 to infinity ma'am. 0 1 2 3 up to infinity வரைக்கும் இருக்கு. ஓகே, இன்டிஜர்ஸ்னா என்ன? integers na minus positive 0 சூப்பர், 0 வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், minus ஓடு வரும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், நெகட்டிவ் தான் மைனஸ். இப்படி வரக்கூடியதான் இன்டிஜர்ஸ். சரி, தென் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? rational numbers divide வரும் 1 by 1 2 P by by Q ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. ஓ p அந்த p by q ஃபார்ம்ல P by Q ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாமே என்னது எனக்கு? ரேஷனல் நம்பர்ஸ். சோ 1 by 2 3 by 4 11 by 3 இப்படி வரக்கூடிய எல்லாமே என்னது? P by Q ஃபார்ம்ல தான் இருக்கு. ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகே, சோ P Q ரெண்டுமே எப்படி இருக்கும் எனக்கு? இன்டிஜர்ஸா தான் இருக்கும். அப்போ ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும்னு இல்லை. நெகட்டிவ் ஃபிராக்ஷன் கூட வரலாம். மைனஸ் 2 by 3 வரலாம். இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் வரலாம். ஓகே, சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்னா என்னப்பா இருக்கும்? அப்படின்னா ரேஷனல் 1 by 2 வராதுன்னு நினைக்கிறேன். √2 √3 இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர். அதாவது ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப 1 by 2ன்னு இருக்கு. 1 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 divided by 2 என்ன வரும் ஆன்சர்? 1 2ஆல டிவைட் பண்றேன். 2 விட சின்ன நம்பரா இருக்கு, அப்ப டிவைட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஒரு 0 சேர்க்கலாமா? சேர்க்கலாம். 5 2s are 10 வரும். அப்ப ஆன்சர் என்ன வருது? 1 2ஆல டிவைட் பண்ணா 0.5 வருது. 0.5 வருது. அடுத்து 3 by 4 டிவைட் பண்ணா என்ன வரும்? 3ங்கிறது 4 விட சின்ன நம்பர். அப்ப என்ன பண்ணணும்? 0 பாயிண்ட்னு எடுத்துக்கணும். பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணலாம். அப்ப இப்ப என்ன வந்துரும்? 30. 30 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 7 4s are 28 வருமா? ரிமைண்டர் 2 வருது மேம். ரிமைண்டர் 2 வரும். திருப்பி ஒரு 0 போட்டா என்ன வரும்? 5 4s are 20. 5 4s are 20. ஓகே, புரியுதா? சரி, அதே 11 by 3 ஆன்சர் என்ன வரும்? 3 3s are தானப்பா 9. அப்ப என்னப்பா போடணும்? 3 தானப்பா போடணும். எப்படிப்பா 9 போடுவீங்க? ரிமைண்டர் 2 வருது அப்பனா. ரிமைண்டர் 2 வரும். அப்ப 2 வந்து 3ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்க்கணும். அப்ப 20 20 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 3s are 18. 6 3s are 18 வருது. 6 3s are 18. திருப்பி ரிமைண்டர் 2 வரும். 0 சேர்த்தோம்னா 6 3s are 18. அப்ப இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும். நித்திக்கலாமா? 6ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ செட் ஆபரேட்டர்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி ஒன்னு டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் டிஜிட்டோட ஸ்டாப் ஆகுது. இப்போ 1 by 2 பாரு 0.5 இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. 3 by 4 பாரு 0.75 ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. 11 by 3 பாரு 3.66ன்னு கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, ஸ்டாப்பே ஆகல. இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு டிவைட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டிஜிட்டோட ஸ்டாப் ஆகும்,
அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், சேம் நம்பர்ஸ் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல ரிப்பீட்டேஷன் வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தா அதுக்கு பேர் ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர் இப்ப √2 எடுத்துக்கிறேன். √2 வேல்யூ என்னது 1.414 சம்திங் கண்டினியூ ஆயிட்டே போகும். பட் இந்த இடத்துல சேம் பேட்டர்ன் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அப்ப அதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவைட் பண்ணும்போது பர்டிகுலர் டிஜிட்டோட ஸ்டார்ட் ஆகாது. பட் என்ன ஆகும், அதே போல நான் ரிப்பீட்டிங் வேல்யூஸ், ஒரே வேல்யூஸ் ரிப்பீட்டும் ஆகாது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே சேர்ந்தா அதுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்து ரியல் நம்பர்ஸ். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் நமக்கு ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம இதுக்குள்ள வருவோம். அப்ப யூனிவர்சல் செட் அப்படிங்கிறப்ப நம்பர்ஸ பத்தி பேசுறோம்னா ரியல் நம்பர்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன எடுக்கலாம், இப்ப ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பத்தி ஆல்பபெட்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் எடுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஃபுட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், எங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க நீ வேதநாதன்? சரி, எங்க ஒரு பிளேஸ்ல உட்காராம இங்கே அங்கேயும் நகர்ந்துட்டே இருக்க? ஒரு பிளேஸ்ல தான் உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்தா இருக்கீங்களா? ஓகே. அதே இப்ப ஏதாவது ஃபுட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா எல்லா பாசிபிள் ஃபுட்ஸ பத்தி எடுத்துக்கலாம். அதுதான் என்னது யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் செட் தான் என்னது யூனிவர்சல் செட். ஓகே, சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன யூனிவர்சல் செட் எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்சல் செட்னா இப்படி நல்ல ஒரு பிக்கஸ்ட் யூவால டிஃபைன் பண்ணுவோம். இப்போ உங்க அம்மா வந்து வீட்ல சம் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்னென்ன இருக்கலாம், இட்லி இருக்கலாம், பூரி இருக்கலாம், தென் சப்பாத்தி இருக்கலாம், தென் இல்லைன்னா நூடுல்ஸ் இருக்கலாம், வேற என்ன இருக்கலாம் நமக்கு, தோசை இருக்கலாம், தென் இடியாப்பம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். வேற என்ன எடுக்கலாம், ரவை கிச்சடி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன் நான். ஏதாவது இந்த மாதிரி சம் டிஷ்ஷஸ் தான் அம்மா பண்றாங்கன்னு எடுத்திருக்கேன். இப்போ ஏங்கிறது உங்களை டினோட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் எழுதுறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி பிடிக்குது, பூரி பிடிக்குது, தென் நூடுல்ஸ் பிடிக்குதுன்னு எடுத்திருக்கேன். இதே பிங்கிறது உங்களோட சிப்ளிங், உங்களோட தம்பியோ இல்ல தங்கச்சியோ யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் மீன் பண்ணுதுன்னு எடுத்து, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்கும், தோசை பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும்னு எடுத்து. இப்போ என்னென்ன செட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி, இது யூனிவர்சல் செட். இங்க ரெண்டு செட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணோம்னா அது எதை மீன் பண்ணும், யூனியன். யூனியன் ஏ யூனியன் என்னப்பா அர்த்தம், எந்த ரெண்டு செட்டை பத்தி பேசுறாங்களோ அந்த ரெண்டு செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன். படிச்சிருக்கீங்கல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அதானே. அப்ப டக்கு டக்குன்னு இன்னாரும் ஆன்சர் பண்ணணுமே. யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் பத்தி எடுக்கணும். என்னென்ன இருக்கு, இட்லி இருக்கு, பூரி இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, சப்பாத்தி இருக்கு, தோசை இருக்கு. திருப்பி நூடுல்ஸ் எடுத்து எழுதக்கூடாது. ஏன், எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒருவேளை காமன் எலிமெண்ட்ஸ் இருந்தா அதை ஒரு டைம் தான் எழுதணும். இதுதான் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்றது. புரியுதா? சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுவோம், இப்படி யூவ தலைகீழா போட்ட மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னப்பா அர்த்தம், ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது எடுத்து எழுதணும்.
சூப்பர்மா. ரெண்டு செட்லயும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அப்ப ஏக்கும் பிக்கும் இங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு? என்ன காமனா இருக்கு மேம்? சூப்பர்மா, அவ்வளவுதான். இதுதான் இன்டர்செக்ஷன். அப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு செட்லயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். அடுத்து டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னன்னு பார்ப்போம். டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னப்பா அர்த்தம்? ரெண்டுத்துலயும் காமன் இல்ல மேம். ரெண்டு செட்லயுமே காமன் எலிமெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஆனா இதுல இருக்கு மேம். டிஸ்ஜாயிண்ட் செட்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும்? நல் செட்டா இருக்கும். பைன்னு போட்டா அது எதை மீன் பண்ணும்? நல் செட்டை மீன் பண்ணும். அப்பா பக்கத்துல வந்தாதான் வாய்ஸ் வருது, அப்படிதானே? அது வரைக்கும் ஆன்சரே வரல. அப்பா வந்து ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போனோம்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் வருது. கரெக்டா? அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத பையனாட்ட உட்கார்ந்துட்டு இருந்த. அப்ப தெரிஞ்சுட்டேன்னு சொல்லாம இருக்கியா? பயமா இருக்கு சொல்றது. எதுக்கு பயம்? நான் உன்னை என்ன பண்ண போறேன்? நீ ஏதோ ஒரு இடத்துல இருக்க, நான் ஏதோ இடத்துல இருக்க போறேன். உன்னை யாருன்னு கூட இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியாது. அப்புறம் எதுக்கு பயம்? ஓகே கரெக்டா சொல்றேன். இதுக்கப்புறம் நீ மைண்ட்ல மத்தவங்கள பத்தி யோசிக்காத. நீ மட்டும்தான் தனியா இருக்க. ஓகேவா? அப்போ நம்ம யார பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எனக்கு புரியலையா மேம், இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லு. புரியுதா? தப்போ ரைட்டோ தைரியமா ஆன்சர் பண்ணு. தப்புனா நான் தப்புன்னு சொல்ல போறேன், கரெக்ட்னா சூப்பர் கண்ணா கரெக்ட் அப்படின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். மத்தபடி நான் உன்னை என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம். ஓகேவா? அப்ப அப்பாவை இனிமேல் பக்கத்துலயே உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறேன். அப்ப ஆன்சரும் வருது, ஸ்பீடாவும் சொல்ற, சவுண்டாவும் சொல்ற. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். வேதநாதன் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். திருப்பத்தூர். ஓகே மேம். சரி, டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிஃபரன்ஸ்னா என்னப்பா அர்த்தம்? நிறைய இருக்கு மேம். இப்போ யூனியன் இன்டர்செக்ஷன் மாதிரி நிறைய டிஃபரன்ஸா இருக்கு. மைனஸ் பிளஸ் அதுக்கு பேரா டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு செட் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப a மைனஸ் பினா என்ன வரும் மேம்? அப்போனா அந்த என்ன விட்டுட்டு ஐபி அந்த மாதிரி சிடி எழுதணும் மேம். ஏக்கும் பிக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸை விட்டுட்டு ஏல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும். என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸை விட்டுட்டு ஏல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட். ஏக்கும் பிக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்னா எது? n. அதுல n விட்டுட்டோம்னா ஐபி எழுதுறோம். ஐபி எடுத்து. புரியுதா? ஓகே. அடுத்து இப்ப ஒருவேளை நான் பி மைனஸ் ஏன்னு எழுதுறேன், அப்ப என்ன வரும்? அப்ப சிடின்னு வரும் மேம். சூப்பர். பிக்கும் ஏக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் விட்டுட்டு பில இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் விட்டுட்டு ஏல இருக்க பேலன்ஸ் என்ன அர்த்தம்? பிக்கும் ஏக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் விட்டுட்டு பில இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது காம்ப்ளிமெண்ட். இப்படி கூட இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? ஏக்கு மட்டும் பிடிச்சது, ஏக்கு மட்டும் பிடிச்ச விஷயத்த பேசக்கூடியது. பிக்கு பிடிச்சது அதுக்குள்ள வரவே கூடாது. ஏக்கு மட்டும் பிடிச்சதை எடுத்து எழுதணும். பி மைனஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? பிக்கு மட்டும் பிடிச்சதை எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்து காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டேஷ் டினோட் பண்ணுவோம், இல்ல ஏ பவர் சின்னு எழுதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவை மல்டிப்ளை பண்ணுமா? மைனஸ் ஏ, யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. அதாவது மொத்த யூனிவர்சல் செட்லயும் ஏக்கு பிடிச்சதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஐபி வரும் மேம். ஐபி வருமா? என்ன சொன்னேன்? ஏக்கு பிடிச்சதை மட்டும் விட்டுட்டு எழுதணும்னு சொன்னேன். யூனிவர்சல் செட்ல
அதாவது யூனிவர்சல் செட்டுக்கும் ஏக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட் இங்க ஏ மைனஸ் என்ன பார்த்தோம் சிடிஆர் வரும் மேம் சிடிஆர் வரும் அப்பனா சிடி சிஎன் சிடி சிடிஆர் ஒருவேளை பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும் பி காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் மைனஸ் பி தான் இருக்கும் அப்ப என்ன வரும் அது ஒரு வாட்டி காமிங்க மேம் சிடிஎன் இருக்கு ஐபிஆர் வரும் மேம் அவ்வளவுதான் புரியுதா ஓகே அப்போ இப்படி மைனஸ் சிம்பிள் வருதுனாலே வச்சுக்கோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும் அவ்வளவுதான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புரியுதா ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட் அடுத்தது போலாமா அடுத்து பார்க்குறது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒரு நிமிஷமா ஹலோ 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 கேக்குது என்னது இல்ல இல்ல யாருக்குமே இல்ல ரோஜுக்கு மட்டும் போஸ்ட் பண்ணு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம் இது நீங்க 10th படிச்சிருக்க வேணும் இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா ஏ டெல் பி இந்த சிம்பல் யூஸ் பண்ணுவோம் ஏ டெல் என்னப்பா அது சிமெட்ரிக் கூட சொல்லலாம் தானே இல்ல டெல்லுன்னு தான் சொல்லணுமா ஏ சிமெட்ரிக் பின்னு சொல்லலாம் இல்ல ஏ டெல் பின்னு சொல்லலாம் அப்போ என்ன அர்த்தம்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு ஏ பி ரெண்டுலயும் இருக்கிறத சேர்த்து எழுதணும் என்ன அர்த்தம் ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு ஏ பி ரெண்டுலயும் இருக்கிறத சேர்த்து எழுதணும் அப்ப ஏக்கும் பிக்கும் இங்க காமனா இருக்கிறது என்னதுப்பா ஏபும் பிக்கும் காமன் ஆகுது என்ன என்ன அப்ப என்ன மட்டும் விட்டுட்டு ஏ பி ரெண்டுல இருக்கதே எழுதுனா என்ன வரும் ஐபிசிடி வரும் மேம் அவ்வளவுதான் ஆன்சர் ஐபிசிடி அப்ப சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம் எந்த ரெண்டு செட்டை பத்தி பேசுறாங்களோ அந்த ரெண்டு செட்லயும் காமனா இருக்கிறத விட்டுட்டு அந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஓகே அடுத்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டெல் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ ஆர்எல்ஸ் ஏ யூனியன் பி மைனஸ் சாரி பி யூனியன் ஏ நோ ஏ யூனியன் பினாலும் ஒண்ணுதான் பி யூனியன் ஏனாலும் ஒண்ணுதான் சோ அப்ப ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இதா ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் இப்ப பார்த்த வரைக்கும் புரியுதாமா ஓகே மேம் இத நோட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இது காப்பி பண்ணிட்டீங்களா எஸ் மேம் முடிச்சிட்டீங்களாப்பா சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்செட் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் சப்செட் சப்செட்னா என்னப்பா அர்த்தம் இப்ப ஏன்னு ஒரு செட் இருக்கு 1 2 3ன்னு இருக்கு இன்னொன்னு பின்னு இன்னொரு செட் இருக்கு அது 1 3ன்னு எடுத்து இப்போ பிங்கிற செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏங்கிற செட்குள்ள இருக்கா இருக்கு மேம் அப்போ ஒரு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இன்னொரு செட்குள்ள இருக்குன்னா அந்த செட் என்னவா இருக்கும் இன்னொரு செட்டுக்கு சப்செட்டா இருக்கும் அப்ப பி இஸ் a subset of A
சப்செட்னா இப்படிதான் டினோட் பண்ணுவோம் நம்ம. இப்படி போடுவோம். இப்படி போட்டு சி சிம்பிளாட்ட போட்டு கீழே ஒரு டேஷ் மாதிரி போடுவோம். அப்போ அது பி அது சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிங்கிற செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏங்கிற ஏழு செட்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? சப்செட். சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏங்கிறது என்னவா இருக்கும்? சூப்பர் செட் ஆஃப் பி. சூப்பர் செட். அதான் பிக்கஸ்ட் செட். ஏன்னா பில இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஏக்குள்ள இருக்கு. ஆனா ஏக்குள்ள எக்ஸ்ட்ராவும் சம் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஏங்கிறது தான் என்னது? சூப்பர் செட் ஆஃப் பின்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் பி. புரியுதா? சப்செட். புரியுதாப்பா? புரியுதாமா? எஸ் மேம். ஓகே. சோ ஏ இஸ் அப்ப பி இஸ் a subset of ஏன்னா என்ன அர்த்தம்? பிங்கிற செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஏக்குள்ள இருக்கு. பிங்கிறது சப்செட், ஏங்கிறது சூப்பர் செட். ஓகே. எதை பார்த்து ஓபன் ஆயிருக்கோ அதுதான் சூப்பர் செட். எதை பார்த்து க்ளோஸ் ஆயிருக்கோ அது சப்செட்டா இருக்கும். ஓகே. இப்ப இன்னொரு செட் கூட எடுத்துக்கிறேன். சின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். சிங்கிறது 2ன்னு எடுத்துக்கிறேன். சிங்கிற செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏக்குள்ள இருக்கு. அப்ப சி இஸ் a subset of ஏன்னு சொல்லலாம். ஓகே. சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்ப பாருங்க. இப்ப பிங்கிற செட், இதுதான் ஏங்கிற செட். அப்போ பிங்கிற செட், பில இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஏக்குள்ள இருக்கு. ஏதான் பெரிய செட், அதுக்குள்ளதான் பி இருக்கு. அப்ப பிங்கிறது சப்செட், ஏங்கிறது சூப்பர் செட். புரியுதா? பி இஸ் a subset of ஏ, ஏங்கிறது சூப்பர் செட் ஆஃப் பி. A is equal to அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஈக்குவல் செட். ஈக்குவல் செட். இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன். 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். பிங்கிற செட் எடுத்திருக்கேன். 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். இப்ப ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? ஈக்குவல் தான் மேம். ஒரு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இன்னொரு செட்குள்ள இருக்குன்னா அது ரெண்டும் என்னது? ஈக்குவல் A செட். is equal to B. A equal to B. இதான் ஈக்குவல் செட். அப்ப ஈக்குவலன்ட் செட்னா என்னன்னு பார்த்தேன்னா ஈக்குவல் செட்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறது 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். பிங்கிறது ஒரு ஏ பி சின்னு எடுத்திருக்கேன். அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் மீன்ஸ் அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் செட்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அதுக்குள்ள இருக்க எலிமெண்ட் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈக்குவல் செட்னாதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலன்ட் செட்னா மொத்த எலிமெண்ட்ஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். புரியுதா? சோ இங்க n ஆஃப் ஏவும் 3 தான், n ஆஃப் பியும் 3 தான். இது ரெண்டும் சேமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட். ஏய் நோட் பண்ணிக்கோ. மேம் அப்ப இதுல ஏல வந்து 4ம் பில வந்து 3 இருந்தா நாட் ஈக்குவலன்ட் செட் மேம். ஆமா. ஓகே. அத நம்ம கம்பேரே பண்ண முடியும். ஓகே. முடிச்சிட்டு மேம். முடிச்சிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்க. கார்டினல் நம்பர் அதாவது இப்ப ஏன் ஒரு செட் எடுத்துட்டோம். n ஆஃப் k என்னப்பா வரும்? n ஆஃப் a. n ஆஃப் k னா என்ன அர்த்தம்? 1 2 3 தான். n ஆஃப் k னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A. அப்போ இங்க மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 இருக்கு மேம். 3 எலிமெண்ட்ஸ். அப்ப n ஆஃப் k என்ன வரும்? 3 வரும்.
அப்ப கார்டினல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட். இதுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவர் செட் அப்படின்னா என்னன்னு பாக்க பவர் செட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்னா அது செட். பவர் செட்னா என்னன்னு பார்க்கணும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட். ஒரு செட் இருக்குன்னா அந்த செட்டுக்கு என்னெல்லாம் சப்செட்ஸ் என்னால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது பவர் செட். கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ங்கிறதா பவர் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன், 1,2ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன சப்செட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆஃப் ஏங்கிறது எதை மீன் பண்ணும் சப்செட் பவர் செட்டை மீன் பண்ணும். பவர் செட்னா எல்லா பாசிபிள் சப்செட்ஸையும் எழுதுறது. எந்த ஒரு செட்டா இருந்தாலும் அதுக்கு எம்டி செட்டும் ஒரு சப்செட்டா இருக்கும். புரியல மேம், இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எந்த ஒரு செட்டுக்கும் எம்டி செட் ஒரு சப்செட்டா இருக்கும். எந்த ஒரு செட்டுக்கும் எம்டி செட் இருக்கும். எம்டி செட் சப்செட்டா இருக்கும். செட்டா இருக்கும். ஓகே ஓகே மேம். செட் எந்த செட் எடுத்தாலும் இப்ப ஏன்னு ஒரு செட் ஏபிசின்னு எடுக்கிறேன்னா இதோட சப்செட்டும் எம்டி செட் தான். எல்லா செட்டுமே எம்டி செட் கட்டாயம் சப்செட்டா இருக்கும். ஓகே. அடுத்து 1ங்கிறது ஏங்கிற செட்டுக்கு சப்செட்னு சொல்ல முடியுமா? சப்செட் ஏன்றா தாராளமா சொல்லலாம். ஏன்னா இங்க பாருங்க இந்த செட்குள்ள என்ன எலிமெண்ட் இருக்கு 1. இந்த செட்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏங்கிற செட்குள்ள இருக்கு. அப்ப தாராளமா இந்த செட் என்னது சப்செட்னு சொல்லலாம். அதே போல 2 சொல்லலாம். 2ங்கிறதும் சப்செட்னு சொல்லலாம். அடுத்து 1,2 சப்செட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த செட்ல இருக்கு. அப்போ இது சப்செட்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் சப்செட்ஸையும் எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், 1 2 3ன்னு எடுத்துருக்கேன். பின்னு கூட ஒரு செட் எடுத்து பவர் செட் ஆஃப் செட் பி. இப்போ எம்டி செட் எப்பவுமே ஒரு சப்செட்டா இருக்கும். அடுத்து 1 எழுதலாம், 2 எழுதலாம், அடுத்து 3 எழுதலாம், தென் வந்து 1,2 எழுதலாம், தென் 1,3 எழுதலாம், தென் 2,3 எழுதலாம், தென் 1,2,3 எழுதலாம். இது எல்லாமே இந்த செட்டுக்கு சப்செட்டா தான் இருக்கும். ஓகே. சோ அப்ப எப்படி ஒரு செட்ல மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் வருங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா n of p of a equal n of அப்படின்னு எழுதினாலே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தட் செட் அப்படிங்கறது அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 2 power n of a. 2 power n of a. n of a-னா என்ன அர்த்தம்? ஏங்கிற செட்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? இங்க ஏங்கிற செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ். அப்ப 2 power 3னா என்ன வரும்? 8ன்னு வரும். இதுல மொத்தம் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அதான் அர்த்தம். இது எதை மீன் பண்ணுது? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான் பவர் செட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 2 power n of a. இல்ல நம்பர் ஆஃப் ஆர்எல்ஸ் எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பவர் செட்னு சொல்லலாம். புரியுதா? 2 power a வே சொல்லிடுங்க. 2 power n a. 2 power n a. அதே சொல்லிக்கிறேன். இல்லம்மா அதுவே புரியுது மேம். இது வேணா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் a பவர் செட் வேணாம். அதுதான்ப்பா 2 power n. இந்த n of p னா என்னன்னு எழுதிருக்கேன் நானு. ஓ அப்படி எழுதிருக்கீங்க. ஓகே ஓகே. n of p னா எதை மீன் பண்ணுதுன்னு எழுதிருக்கேன். ஏய் நோட் பண்ணிக்கோ. முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்கப்பா.
அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி செட்னா என்னன்னு பார்ப்போம். எம்டி செட்னா என்ன பார்ப்போம். எதுவுமே உள்ள சேமா இல்ல மேம். எந்த எலமெண்ட்ஸுமே செட்குள்ள இல்ல, சேமா இல்லன்னு அர்த்தம் இல்ல, அந்த செட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்ஸுமே இல்ல அப்படின்னா அதுக்கு பேரு எம்டி செட். ஓகே, எம்டி செட்னு சொல்லுவோம், இல்ல வாய்டு செட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். நல் செட் இப்ப என்ன அர்த்தம்? there is no element in the set. அந்த செட்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் தான் எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குமா, எப்பவுமே எம்டி செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இப்படி ஓபன் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் போட்டு உள்ள எதுவுமே எழுதாம இருந்தா அது எம்டி செட்டை மீன் பண்ணும். ஆர்எக்ஸ் பைனும் மீன் பண்ணும். இதான் எம்டி செட்கான நோட்டேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் ஒன்னு எடுக்கிறேன். ஏதாவது எலிமெண்ட்ஸ் வருமாப்பா? வராது வராது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்னாலே எதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 1 விட கம்மியா இருக்க நேச்சுரல் நம்பர்னா எதுவுமே கிடையாது. சோ அப்ப எம்டி செட் தான் ஆன்சரா வரும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், பி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு செட் கொடுத்திருக்காங்க, அந்த செட்குள்ள இப்படி ஒரு எம்டி செட் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் எம்டி செட்னு சொல்லுவோம்னா இட் இஸ் நாட் a எம்டி செட். ஏன்னா இது ஒரு எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் தான் எம்டி செட்டா இருக்கு. ஆனா இந்த பிங்கிற செட்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கு, எம்டி செட்னு ஒரு எலிமெண்ட் உட்கார்ந்துருக்கு. அப்ப பி இஸ் நாட் a எம்டி செட். ஓகே, பி இஸ் நாட் a எம்டி செட். இது நாட் a எம்டி செட். இப்படி எழுதுனாதான் இதுக்கு பேர் தான் எம்டி செட். ஓகே, ஒரு இது வருது அப்படின்னா அதுக்கு பேரு எம்டி செட் கிடையாது. அதாவது n ஆஃப் a வந்து 0வா இருந்தா மட்டும்தான் அது எம்டி செட். இங்க n ஆஃப் b என்னவா இருக்கு? 1ஆ இருக்கு. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால நாட் a எம்டி செட்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிவியல் செட்னா என்னன்னு பார்க்க போறோம். நேம் மேம்? ட்ரிவியல் செட். ட்ரிவியல் செட். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்க. 1 2 3. அதாவது இப்ப இந்த செட்டுக்கு பவர் செட்லாம் எழுதுனா என்ன வரும்? பவர் செட்னா என்ன அர்த்தம்? ஒரு செட்டுக்கு ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் பவர் செட்னு பார்த்தோம். அந்த பவர் செட்ல கட்டாயம் என்ன இருக்கும்? எம்டி செட்டும் ஒரு சப்செட்னு தான் பார்த்தோம். அதே செட்டே கட்டாயம் ஒரு சப்செட்டா இருக்கும்னு பார்த்தோம். கண்டிப்பா என்னது? எம்டி செட்டும் ஒரு சப்செட், அதே செட்டும் ஒரு சப்செட்டா தான் இருக்கும். இந்த ரெண்டு செட்டுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? ட்ரிவியல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி செட்டும் அதே செட்டே சப்செட்டா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ட்ரிவியல் செட். புரியுதா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது இம்ப்ராப்பர் செட்னா என்னன்னு பார்ப்போம். இம்ப்ராப்பர் சப்செட். இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செட், இப்ப ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன். 1 2 3. A is a subset of A. ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த செட்டே அதுக்கு ஒரு சப்செட்டா கட்டாயம் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப A is a subset of Aன்னு இருக்குன்னா இதுக்கு பேர் தான் இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். அந்த செட்டே அதுக்கு சப்செட்டா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் இம்ப்ராப்பர் சப்செட். A set is சப்செட்னா அதுக்கு பேர் தான் இம்ப்ராப்பர் சப்செட். அடுத்து ப்ராப்பர் சப்செட்.
ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்ப நம்ம பவர் செட் எழுதுறோம்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் எம்டி செட் வரும் அடுத்து 1 வரும் அடுத்து 2 வரும் 3 2 வரும் வரும் அடுத்து 3 வரும் அப்புறம் 1,2 வரும் அப்புறம் 2,3 2,3 1,3 1,2,3 அந்த செட்டே சப்செட்டா இல்லாம மீத சப்செட்ஸ் எல்லாமே வருதுல்ல அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம் ப்ராப்பர் சப்செட். இப்ப ஏன்னு ஒரு செட் இருக்குன்னா அந்த ஏன் செட் 1 2 3 எடுத்திருக்கேன் அட்லீஸ்ட் இதை விட ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சப்செட். அதை விட ஒரு எலிமெண்ட்னா 1,2 எடுத்திருக்கேன் இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கு சிங்கிற செட் எடுத்துக்கிறேன் 1,3 இருக்கு B is a subset of A தான் அதே போல C is a subset of A தான் பட் என்ன இருக்கு இம்ப்ராப்பர் சப்செட் கிடையாது. இம்ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம் அதே செட்டே சப்செட்டா வருதுனால இம்ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா அந்த செட்டை விட அட்லீஸ்ட் இதுல ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கா அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவாங்க. புரியுதா புரியுதாப்பா? எஸ் மேம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபைனைட் செட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபைனைட் செட் ஒரு செட்குள்ள கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ஃபைனைட் செட். ஏ எடுத்துக்கிறேன் 1 2 3 என்ன ஒரு எனக்கு n of a 3 அப்போ கவுண்டபிளா இருக்கு என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுது அதனால இது பேர் ஃபைனைட் செட். அப்ப இன்ஃபைனைட் செட்னா என்னவா இருக்கணும் அப்போனா கவுண்ட் பண்ண முடியாது மேம். அன்கவுண்டபிளா இருக்கு. அன்கவுண்டபிள் எலிமெண்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கைன்னு எடுத்துக்கலாம் கவுண்ட் பண்ண முடியாது மேம். நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் ஸ்கை. அதே போல இன்னொன்னு எடுத்துக்கிறேன் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் a tree. முடியாது மேம். முடியாது. ரியல் நம்பர்ஸ் எல்லாம் நம்மளால கவுண்டே பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு n of b வந்து இன்ஃபினிட்டியா இருக்கு n of c இன்ஃபினிட்டியா இருக்கு அன்கவுண்டபிளா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே மேம். அடுத்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் என்னப்பா அர்த்தம்? தெரியல மேம். ஒரு செட்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஒரு செட்குள்ள ஒரு எலிமெண்ட் தானா? சிங்கிள் எலிமெண்ட் இன் a செட். ஒரு செட்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் சிங்கிள்டன் செட். இப்ப சீன் ஒரு செட் எடுத்துக்கலாம் அதுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும் அப்ப இதுக்கு பேர் தான் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா மேம் செட் ஆஃப் ஆர்டர் எலிமெண்ட்ஸ் மேம். செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எலிமெண்ட்ஸ். இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன் 1,2 எடுத்துக்கிறேன் பிங்கிற செட் எடுத்துக்கிறேன் ஒரு 3,4 எடுத்துக்கிறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி எழுதுவோம் a cross b. a cross b என்ன வரும் 1,3 1,4 2,3 2,4 2,3 2,4 இதுக்கு பேர் தான் இந்த a cross b. இஸ் a cross b யும் b cross a வும் சேமா? மேம் இல்ல மேம் ஃபர்ஸ்ட் b வரணும் அப்புறமா a வரணும். அப்ப 3,1 3,2 4,1 4,2 அவ்வளவுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்ப n of a cross b எப்படி கண்டுபிடிப்பீங்க? n of a cross b n வேல்யூ மேல வரும் அதுல மேம் இல்ல மேம் இது ரெண்டுத்துல இருக்கிற காமன் எடுத்து எழுதணும். காமன் எலிமெண்ட்ஸ் தான் கிடையாது. என்னன்னு வந்தாலே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross b என்ன வரும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a இன்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b அவ்வளவுதான் இருக்கும்.
ஓகே, ஓகே மேம். புரியுதா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஜஸ்ட் புக்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பெரிய அளவுக்கு அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நான் டைரக்டா என்ன பண்ணிக்கிறேன், டிமார்கன்ஸ் லாக்குள்ள போயிடுறேன். டிமார்கன்ஸ் லா, டிமார்கன்ஸ் லானா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் A யூனியன் B the whole dash equal to என்ன பண்ணுறதுன்னா, அதாவது ஹோலா பவர்ல டேஷ் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் எழுதிட்டு டேஷ் எழுதிக்கலாம். ஹோலா தனித்தனியா டேஷ் எழுதிக்கலாம். இங்க உள்ள யூனியன் எழுதா, இங்க இன்டர்செக்ஷன் எழுதணும். இன்டர்செக்ஷன், யூனியன் இருந்தா இன்டர்செக்ஷன். செகண்ட் ஒன் A intersection B the whole dash equal to என்ன வரும், இங்க என்ன பண்ணணும், ஹோலா தனித்தனியா எழுதணும். இங்க இன்டர்செக்ஷன், இங்க யூனியன், அவ்வளவுதான். ஓகே. அடுத்த தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, A minus B union C equal to A minus B intersection A minus C. ஏன் மேம் இன்டர்செக்ஷன்? இதுதான் ப்ராப்பர்ட்டி. A minus B intersection A union C. சரி, A intersection A minus. அதே போல ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி A minus B intersection C ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்னா B யூனியன் A minus C வரும். அவ்வளவுதான். இங்க யூனியன் இருந்தா இங்க இன்டர்செக்ஷன், இங்க இன்டர்செக்ஷன் இருந்தா இங்க யூனியன். ஓகே ஓகே. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வென் டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. வென் டயக்ராம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் வென் டயக்ராம். ஓகே. இப்போ ரெண்டு செட் எடுத்துக்கிறேன். ஏன்னு ஒரு செட், பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஏ யூனியன் பின்னா என்னன்னு பார்த்தோம். யூனியன்னா எழுதணும் மேம். என்னது? இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூ எடுக்கணும். யூனியன்னா அதுல இருக்கிற நம்பர் எழுதணும். நம்ம ரெண்டுத்துலயும் சேர்த்து எழுதணும். அப்ப சேர்த்து ஏ பி ரெண்டையும் சேர்த்துனா என்ன பண்ணும், ரெண்டையுமே ஷேர் பண்ணும். இதுதான் விஷுவல் ரெப்ரசன்டேஷன். அதே இப்போ நான் இன்னொன்னு எடுத்துக்கிறேன், ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், காமனா இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஏ பிலயும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ். அப்ப இதுதான் ஏங்கிற செட், இது பிங்கிற செட். அப்ப இது ரெண்டுக்கும் காமனா இருக்குதுன்னு பார்த்தா இதுதானே காமனா இருக்கு. மட்டும் காமனா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்குலா இருக்குல்ல, இந்த ரெக்டாங்குலா இருக்கிறதுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். மொத்த எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நான் ஏ பின்னு ரெண்டு செட் எடுத்துருக்கேன். ஓகே, இப்ப என்ன பார்க்க போறேன்னா, ஏ மைனஸ் பின்னா என்னன்னு பார்க்க போறேன். இதுதான் ஏ, இதான் பி. ஏ மைனஸ் பின்னா என்னன்னு பார்த்தோம், ஏல இருக்கிறது மட்டும் ஏத்தி எழுதுறோம் மேம். ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு ஏல இருக்கிறத மட்டும் எடுத்துருவோம். அப்ப ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத விட்டுனா இந்த போர்ஷன் தான் ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கு, அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏல இருக்கு பேலன்ஸ். அதே பி மைனஸ் ஏனா என்ன வரும், அப்பனா ஏல இருக்கிறது விட்டுட்டு பில இருக்கிற காமன் மட்டும் எடுத்து எழுதுறோம் நம்ம. பி மைனஸ் ஏங்கிற செட், பிங்கிற செட். இது யூனிவர்சல் செட். எப்பவுமே யூனிவர்சல் செட்டை ரெக்டாங்குலா டினோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மத்த செட்ஸ் உள்ள வரக்கூடிய சின்ன சின்ன செட்ஸ் சர்க்கிளா டினோட் பண்ணுவோம். அப்ப பி மைனஸ் ஏன்னா பிக்கும் ஏக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் விட்டுட்டு பில இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட். ஓகே. ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னப்பா பார்த்தோம், யூனியன் ஏ மேம். ஏ மைனஸ் ஏ, யூக்கும் ஏக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு யூல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட். அப்ப யூக்கும் ஏக்கும் காமனா இருக்க போர்ஷனை விட்டுட்டா எது, இந்த போர்ஷன் தான் யூக்கும் ஏக்கும் காமனா இருக்கு, அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எடுக்கணும். ஏவை விட்டுறணும், ஏவை டச்சே பண்ணக்கூடாது. ஏல இருக்க எலிமெண்ட்ஸை ஃபுல்லா விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து விடணும். புரியுதா? ஓகே.
அப்பனா பி டேஷ்னா B ய மட்டும் விட்டுட்டு பி மட்டும் விட்டுட்டு ஏ மட்டும் ஃபுல்லா கலர் பண்ணிருக்கேன். யுனிவர்சல் செட்டை சேர்த்து எடுக்கணும். யூனிவர்சல் யுனிவர்சல் செட் மைனஸ் ஏ B ல மட்டும் காமனா இருக்கிறத விட்டுட்டு மீல ஆ, இருக்கிறது எல்லாமே அது இது பண்ணிடுவேன். ஏவும் வரணும் நமக்கு. ஏன்னா ஏவும் யுனிவர்சல் செட்குள்ளதான் இருக்கு. அதான் ஏ B ய மட்டும் விட்டுறணும். B ய டச்சே பண்ணக்கூடாது. ஏய் இதான் அர்த்தம். புரியுதா? ஓகே மேம். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. டி மார்டன் ஸ்வீட். முடிச்சிட்டேன் மேம். முடிஞ்சிச்சு மேம். இப்போ இதோட வந்து பேசிக் கான்செப்ட் எல்லாமே முடியுது. இப்ப எடுத்து பாருங்க, ஒரு கிளான்ஸ் பாருங்க, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்க. சப்செட் மேம். சப்செட்னா என்ன அர்த்தம்? ஒரு செட்ல இருக்க எலமெண்ட் இன்னொரு செட்டுக்குள்ள இருக்கணும். அந்த செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கணும். இப்ப ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, பின்னு இன்னொரு செட் எடுத்திருக்கேன், 1 2 3 4 5 எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, ஏங்கிற செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே பிங்கிற செட்குள்ள இருக்கா? இருக்கு மேம். அப்ப A is a subset of Bன்னு சொல்லலாம். ஒரு செட் இன்னொரு செட்டுக்கு சப்செட்டா இருக்கணும்னா அந்த செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இன்னொரு செட்குள்ள கட்டாயம் இருக்கணும். A is a subset of Bனா ஏங்கிற செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே Bங்கிற செட்குள்ள இருக்கணும். அதான் அதோட அர்த்தம். புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சு. ஓகே மேம். டவுட் இல்ல. டவுட் இல்லையா? எல்லாமே கிளியரா? இனி சம்குள்ள போயிடலாமா? போலாம் மேம். சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 1.1. அதுல இருக்கக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ரைட் தி ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கொடுத்திருக்கிறது ரோஸ்டர் ஃபார்ம்ல எடுத்து எழுதணுமா? ரோஸ்டர் ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தோம்?
அவங்க கொடுத்துருக்கிறது அப்படி நம்ம எழுதணும். கொடுத்திருக்கதை அப்படியே எழுதணுமா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, அந்த மாதிரி கொடுத்திருந்தது. கொடுத்திருக்கதை எழுதணும். இங்க கொடுத்திருக்கிறது என்ன ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க நமக்கு? ரோஸ்டர் நம்மளுக்கு வந்து இங்க செட் பில்டர் ஃபார்ம் செட் கொடுத்துருவாங்க. பில்டர் ஃபார்ம்ல கொடுத்து ரோஸ்டர் ஃபார்ம்க்கு எழுத சொல்லிருக்காங்க. அப்ப எழுதலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்து இப்போ அந்த செட்டுக்கு என்ன ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷன் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 121. x ஸ்கொயர்ங்கிறது 121 விட கம்மியா இருக்கணும்னா x is less than ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மல்டிப்ளை பண்றீங்களா? ஸ்கொயர் ரூட்டுக்கு எதுக்குப்பா மல்டிப்ளை பண்ற? 11 into 11 121 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுற கூடாது. ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன கொடுத்தாங்க? நேச்சுரல் நம்பர்னு கொடுக்குறாங்க. நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. அப்ப எக்ஸ் இஸ் லெஸ் தென் 21. அடுத்து என்ன கொடுத்தாங்க? 11 விட கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ங்கிறது பிரைம் நம்பராகவும் இருக்கணுமா? அப்ப ரோஸ்டர் ஃபார்ம் இஸ் 11 விட கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ்ல என்ன வரும்? என்ன சவுண்ட் பின்னாடி? சவுண்ட்ல எதுவும் இல்ல மேம். அப்படியே அங்க பயங்கர சவுண்டா கேக்குது எனக்கு. அதோட 2 3 5 7 11 2 3 5 7 பிரைம் நம்பர்னா என்ன அர்த்தம்? அதுதான் மேம் 2 3 5 7 பிரைம் 2 3 5 7 பிரைம் நம்பர் தான். பிரைம் நம்பர்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஈவன் நம்பர்ஸ் ஈவன் பிரைம் நம்பர்ஸ்னா நம்பர்னா 1 ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். வேற நம்பர்ஸ் ஆலையில டிவைட் ஆகாது. இப்போ 2 எடுத்துக்கிட்டா 2ங்கிறது 1 ஆலையும் 2 ஆலையும் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். 3 எடுத்துக்கிட்டா 1 3 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஆனா 4 எடுத்துக்கோங்க. 4 1 ஆல டிவைட் பண்ணலாம், 2 ஆல டிவைட் பண்ணலாம். அதனால 4ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே, சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்க? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். கண்ணா ஏதோ பின்னாடி பயங்கர சவுண்டா இருக்குப்பா, கொஞ்சம் என்ன பாரு. எது சவுண்ட்ல இதுல நான் மட்டும் தான் மேம் இருக்க ரூம்ல. அப்படியா? சரி, ஓகே. சரி, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க என்ன இருக்கு? x minus 1 x plus 1 x square minus 1 equal to 0. அடுத்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க கொடுத்துருக்கதா ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது 0 வருதுன்னா தனித்தனியா ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். அப்ப x minus 1 equal to 0, x plus 1 equal to 0, x square minus 1 equal to 0. அப்போ -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1, +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1, x square -1 அங்க போறப்ப +1. அப்ப x equal to என்ன வந்துரும்? +or-1 வந்துரும். That means +or-1 என்ன அர்த்தம்? 1, -1. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் எங்க வரும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். பாசிட்டிவ் ரூட்ஸ் ரூட்ஸ் கூட நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாம். கண்ணாட்டா ஒரு சவுண்ட் பயங்கர டிஸ்டர்ப் இருக்கு. பக்கத்துல ஏதாவது ஃபேன் வச்சிருக்கீங்களா? ஃபேன் எல்லாம் எதுவுமே ஓடல மேம். ஆனா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுப்பா. ஃபேன் எல்லாம் எதுவுமே ஓடல மேம். ஹலோ. அப்படியே சரி, ஓகே. சரி. அப்ப என்னது ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்.
ரோஸ்டர் ஃபார்மஸ் என்ன வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் மட்டும் இங்க என்னென்ன ரூட்ஸ் கிடைச்சிருக்கு 1 -1 1 -1 கிடைச்சிருக்கு மொத்தம் 4 ரூட்ஸ் கிடைக்குது இதுல பாசிட்டிவ் ரூட்ஸ்னா எது +1 தான் இங்கேயும் +1 இருக்கு இங்கேயும் +1 தான் இருக்கு நமக்கு செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாது அப்ப ஒரு டைம் எழுதுனா போதும் புரியுதா ஒன் டைம் அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 4x + 9 less than 52 கொடுத்திருக்காங்க less than 52 அப்ப 4x less than +9 அந்த பக்கம் போச்சுனா -9 அப்ப 4x is less than 52 ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும் 43 so அப்ப x is less than 43 divided by ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 4 அந்த பக்கம் வந்துச்சுனா இப்போ இத 4 ஆல டிவைட் பண்ணனும் எவ்வளவு டைம் வரும் 10 times 4 40 ரிமைனிங் 2 3 வரும் 3 4 ஆல டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு 7 கிடைக்கும் ஏன்னா 7 4s are 28 ஒரு 0 பாயிண்ட் வச்சிட்டால அந்த ரிமைண்டர் கூட 0 ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 30 30 ஐ 4 ஆல டிவைட் பண்ணா 7 7 4s are 28 அப்ப 10.7 x 10.7 விட கம்மியா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்லி நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்ப என்ன வந்துரும் ரோஸ்டர் ஃபார்மஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே 10.7 விட கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்க x such that x minus 4 by x plus equal to 3 x belongs to real number except -2 இங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க இந்த -2 மட்டும் நம்ம எடுக்க கூடாதுன்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க fourth subdivision x minus 4 by x plus 2 is equal to இங்க என்ன இருக்கு 3 x minus 4 equal இங்க டிவிஷன்ல இருக்குது அந்த பக்கம் போச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல வரும் x minus 4 equal to 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 3x plus 3 into 2 6 minus 4 இருக்கு plus 6 இந்த பக்கம் வந்தா minus 6 3x plus 6 அந்த பக்கம் போச்சுனா minus 6 minus 4 minus 6 னா minus 10 equal to 3x minus x 2x அப்ப x equal to என்ன வந்துரும் minus 10 divided by 2 which is equal to minus 5 னு கிடைச்சிரும் x ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்ப ரோஸ்டர் ஃபார்மஸ் -5 செட் குள்ள தான் எழுதணும் அப்ப -5 இதான் நம்ம ஆன்சர் புரியுதாமா ஓகே நோட் பண்ணிக்கோ முடிச்சிட்டீங்களாப்பா ஓகேப்பா இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா இப்ப பார்த்ததுல இல்ல கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா சரி அடுத்து ஈவினிங் கிளாஸுக்கு வரும்போது ஈவினிங் டைமிங் என்ன 4 to 6 தானே ஆமாம் 4 to 6 சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா 4 o'clock கனெக்ட் ஆகுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்கிறதை நோட் பண்ணிட்டு வாங்க ஓகேவா ஓகே மேம் ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிக்கலாம்